இந்த பேப்பரில் 3வது கணக்கு பங்குச்சந்தை கேள்வி. சரி, பங்கொன்றின் விலை ரூபா 15 ஆக உள்ள கம்பெனி ஒன்றில் ஒருவர் ரூபா 75,000 முதலீடு செய்கிறார். அவர் கொள்வனை செய்த பங்குகளின் எண்ணிக்கை யாது? சரிண்ணே, முதலீடு செய்ய தொகையை மேலே விடுவோம். முதலீடு செய்த தொகையிலேருந்து ஒரு பங்கினை சந்தை விலையால் பிரித்தோம்னா பங்கு எண்ணிக்கை வருமല്ലോ. பங்கு எண்ணிக்கை தவணைன்னா அது முதலிட்ட தொகையின் கீழே ஒரு பங்கின் சந்தை விலை. சரிண்ணே, சந்தை விலையால் பிரித்தோம் என்றால் 15 தர 5 75. அவ்வளோ வரப்போது பங்கு எண்ணிக்கை 5,000 வரும். இவ்வளோ தானே பிள்ளைகள். பங்கு எண்ணிக்கூட ஒரு பங்கு சந்தை விலையை பிரித்தா தானே முதலிட்ட தொகை வரும். அப்போ முதலிட்ட தொகையிலேருந்து ஒரு பங்கு சந்தை விலை பிரித்து கொண்டா வரும் தானே பங்கு எண்ணிக்கை. சரிண்ணே, ரைட். அடுத்த பங்கொன்றுக்கு ரூபா 2 பங்குலாபம் வழங்கப்படுவனின் அவருக்கு கிடைக்கும் பங்கு லாபத்தை கேட்குறான். சரிண்ணே, பங்குலாபம் எத்தனை பங்குகள் வச்சிருக்கிறார்? 5,000 பங்குகள் இல்லை பொருள் வச்சிருக்கிறார். ஒரு பங்குக்கு 2 ரூபாயா. அப்போ பங்கு லாபம் என்ன 5,000 பங்குகள் வச்சிருக்கிறார். ஒரு பங்கின் சந்தை விலை 2 ரூபா. அப்போ 2 10 எவ்வளவு 10,000 தானே. பங்குகள் எண்ணிக்கை கண்டுட்டான். அப்புறம் ஒரு பங்குன்ற பங்கு லாபம் தந்திருக்கா. பங்கு எண்ணிக்கூட ஒரு பங்குன்ற பங்கு லாபத்தை பிரிக்கணும்டா மொத்த பங்கு லாபம் வேறு. அடுத்த பாருங்க, பங்கொன்றின் விலை ரூபா 19 ஆக உயர்ந்தது எனின் அவருக்கு கிடைக்கும் மூலதன லாபம் யார்? சரிண்ணே, ஒரு பங்கின்ற மூலதன லாபத்தை போடுவோம். பங்கொன்றின் விலை 19 உயர்ந்த போது எனின் அவருக்கு கிடைக்கும் மூலதன லாபம் யார்? விற்ற விலையிலிருந்து சரிண்ணே பங்குகளை கொள்வனை செய்த விலையை கழிச்சோம்டா. சரிண்ணே, கழிச்சோம்டா எவ்வளோ வரும்? 4 ரூபா. ஒரு பங்கின்ற மூலதன லாபம் எவ்வளவு? 4 ரூபா. சரிண்ணே, மொத்த மூலதன லாபம் சரிண்ணே, மொத்த மூலதன லாபம் இது ஒரு பங்கின்ற மூலதன லாபம். ஒரு பங்கின் மூலதன லாபம் சரிண்ணே, இது மொத்த மூலதன லாபம். அடுத்த கேள்வி இப்படி கேட்குறதால நான் எழுதுறேண்ணே மூலதன லாபம். அடுத்த கேள்வி வெற்றினால் கிடைத்த மொத்த வருமானம் முதலீட்டின் சதவீதமாக தர சொல்லி கேட்டதால இதிலேயே போடுறேண்ணே. மொத்த மூலதன லாபம் ஒரு பங்கின்ற 4 ரூபா. 5,000 பங்குகள் எல்லோ 20,000 ரூபா மொத்தம் மூலதன லாபம். விளங்கிட்ட பிள்ளையால் என்ன? ஒரு பங்கின்ற 4 ரூபா. அப்போ மொத்த மூலதன லாபம் 20,000 ரூபா. அடுத்த கேள்வி கேட்குறான், இவற்றினால் அவருக்கு கிடைத்த மொத்த லாபம் முதலீட்டின் என்ன சதவீதமாக? 10,000 ரூபா பங்கு லாபமாக கிடைக்குது. 20,000 மூலதன லாபமாக கிடைக்குது. சரியானே, மொத்த லாபத்தை முதல்ல போடுவோம். மொத்த லாபம் சரியானே, மொத்த லாபம் 20,000 மூலதன லாபம், 10,000 ரூபா பங்கு லாபம். எவ்வளோ ஆகுது? 30,000 ரூபா மொத்த லாபம். முதலீட்டின சதவீதமாக இருக்கிறான். அப்போ 75,000 ரூபா 75,000 முதலிடுறார். 30,000 ரூபாய்க்கு லாபம் தர 100 சதவீதமாக இருக்கிறான். 100 இதில் 3 0 தானே, இதில் 3 0 15 பேச்சம் என்றால் இதுக்குள்ள 5 முறை, இதுக்குள்ள 2 முறை. சரிண்ணே, 5 வச்சோண்டா இதுக்குள்ள 20 முறை. 22 40 சதவீதம். நாங்கதோ ஆளுக்கு லாபம் எவ்வளவு? 40 சதவீதம். பாருங்க, இதில் 3 0, இதில் 3 0. இதை 15 சுருக்கிறார். சரியானே, இதில் 5 முறை, இதுக்குள்ள 15 2 முறை இல்லோ 2. இனி இதை 100 5 பிரிக்கிறார். 5 வச்சு 2 20. சரி, 20 2 பிரிக்கிறால் 40 சதவீதம். சரிதானே பிள்ளைகள்? பங்குகளை போடுற கவனமாக பாருங்க. சரியானே, முதலிட்ட தொகை எவ்வளோ? 70,000 முதலிடுறார். பிறகு ஒரு பங்கினை சந்தை விலையால் பிரிக்கிறார் பங்கு நினைக்கான்றது. சும்மா அந்த நோமல் இது மாதிரி தான் பிள்ளைகள். என்னது? 100 ரூபா கொண்டு போய் சரியானே, 100 ரூபா கொண்டு போகிறீர்கள், ஒரு 10 ரூபா அப்படி எத்தனை பேரை வாங்குவீர்கள், அதான் இது. சரியானே, 100 ரூபா கொண்டு போய் 10 ரூபா அப்படின்னா எவ்வளவு? 100 ரூபா 10 வச்சுட்டா 10 பேரை வாங்குவார். அதே வேலை நீங்கள் செய்யும். இப்போ நோமலாக கணக்கை யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரி, பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம். சரியான பிள்ளைகள்? இந்த இதில் கடைசி கேள்வி, மேற்குறித்த கம்பெனியில்
ஒரு ரூபா 10,000 முதலீடு செய்த ஒருவருக்கு மேற்குறித்தவாறு பங்கு லாபமும் மூலதன லாபமும் கிடைக்கப்பெறுமெனின் அவருக்கு கிடைக்கும் மொத்த லாபத்தை கேட்குறான். அவருடைய லாப சதவீதம் 40% இல்லோ, சரி அதை போடுவோம். 100 மேல் 40 தர 10,000 2 சைபர் 4 4,000 லாபமாக கிடைக்கும். 40% தானே அப்படி லாபம். மூலதன என்ன லாப சதவீதம் மூலம் ஆளுக்கு 40%. அப்போ 10,000 பண்ண 100 மேல் 40 தர 10,000. அடுத்தது நிகழ்தகவு கேள்வி. சரி, அடுத்தது ஆலய திருவிழாவில் கலந்து கொண்ட ரவி பலூன் வியாபாரியை கண்டதும் பலூன் வாங்குவதற்கு விரும்பினான். பலூன் வியாபாரியிடம் ஒரு பாக்கெட்டுக்குள் ஒரே மாதிரியாக 3 சிவப்பு 2 மஞ்சள் நிற பலூன்கள் இருந்தன. ரவி அவற்றிலிருந்து எழுமாறாக ஒரு பலூனை எடுத்து பின் மீண்டும் இன்னொரு பலூனையும் தன சௌகரியம் எடுக்கின்றார். ரவி முதலில் சிவப்பு நிற பலூன் எடுப்பதற்கான நிகழ்தகவு யாது? மொத்தம் எத்தனை பலூன் இருக்குது? 5. அதில் சிவப்பு 3. இவ்வளவு தான். என்னங்களே 3 சிவப்பு தானே இருக்குது. 3 சிவப்பு 2 மஞ்சள். முதல் ரவி முதல் சிவப்பு நிற பலூன் எடுப்பாங்க. 5 மேல் 3 மொத்தம் 5 பலூன் இருக்குது. அதில் 3 தான் சிவப்பு பலூன். அடுத்தது ரவி முதல் தடவை பலூனை எடுப்பதற்கான பொருட்களை காட்டும் வரைவரி படத்தை வரைந்து காட்டுட்டான். ஏன்னா சரி, இதில் சிவப்பு மஞ்சள், சரி சிவப்பு மஞ்சள். சிவப்போட பலன் எத்தனை? 5 மேல் 3. அடுத்தது 5 மேல் மஞ்சள் 2 தானே இருக்குது. சரி, அடுத்தது இரண்டாம் தடவை பலூனை எடுப்பதற்கான நிகழ்தகவுகளை காட்டி மேலுள்ள வரைபடத்தை பொருள் பண்ணலாம். இது முதலாம் தடவை, இது முதலாம் தடவை எடுக்கிறது. சரி, அடுத்த 2ஆம் தடவை எடுக்கிறது. சரி முடியல, எடுத்துகிட்டு திருப்பி போடலை இல்லோ. அப்போ இதில் ஒரு மால் குறைஞ்சிட்டு. சரி, இது சிவப்பு மஞ்சள், இது சிவப்பு மஞ்சள். சரிண்ணே, ரைட். இதில் அவள் சிவப்படுத்தா திருப்பி போடலை தானே, போடாமல் தானே திருப்பி எடுக்கிறார். அப்போ இதில் 1 குறைஞ்சிடும். அப்போ மொத்தமாக 4 பலூன் தான் இருக்க போதும். அதில் சிவப்பு தான் எடுக்க போகிறேன்டா. அடுத்த 2 தானே இருக்கு. சரிண்ணே, ஏற்கனவே 1 எடுத்துட்டாரല്ലോ, 2 தான் சிவப்பு இருக்க போகுது. சரி, இதில் மஞ்சள் என்றால் 4 மேலே 2 தான் இருக்கும். ஏன் 2 மஞ்சள் தானே இருக்குது. சரி, இதில் எடுத்த மஞ்சள் என்றால் 4 மேலே 1 தான் இருக்கும். தானே, மஞ்சள் எடுத்துட்டார் என்றால் 1 தானே மிச்சம் இருக்க போகுது. அதே மாதிரி சிவப்பு 3 இருக்கு. அவ்வளோ தான். இதில் முதல் கட்ட மஞ்சள் எடுத்துட்டார் என்றால் எடுத்த பலூன் வராது தானே. அப்போ 4 தான் மிச்சம் இருக்க போகுது. அது மஞ்சள் பலூன் தானே எடுத்துட்டார் என்றால் 1 தானே இருக்கு. சரிண்ணே, பிறகு அந்த சிவப்பு பலூன் அப்படியே வரும் 3. சரி, அடுத்த பாருங்க, 2 தடவைகளும் ஒவ்வொரு நிறங்களிலான பலூன் எடுப்பதற்கான எடுத்துக்கிறான். முதல் கட்டம் சிவப்பு எடுத்து அடுத்த தடவை மஞ்சள் எடுக்கணும். அதே மாதிரி முதல் கட்டம் மஞ்சள் எடுத்து அடுத்த தடம் சிவப்பு எடுக்கணும். வேறு நிறம் தானே இருக்கிறான். சரி, அதில் போடுவோம். முதல்ல 5 மேல் 3 சிவப்பு எடுத்துட்டாருன்னா அடுத்த கட்டம் மஞ்சள் எடுக்க வேணும். 4 மேல் 2 சக முதல் கட்டம் மஞ்சள் எடுத்துட்டார் என்றால் 5 மேல் அடுத்த கட்டம் சிவப்பு எடுக்க வேணும். தர 4 மேலே 3 2 6 4 20 சக 20 மேலே 2 6 எத்தனை வர போகுது? 20 மேலே 12. அடுத்த 2 தடவைகளிலும் பலூன்களை எடுக்கும் புதர்களை நெய்யரி ஒன்றில் குறித்து காட்டுடா. சரியான நெய்யரில் உரிப்போம். ரைட், இது முதலாம் தடவை எடுத்தல். இது
இரண்டாம் தடவை எடுத்து சரியானே இதில் R1 R2 R3 அண்டு சிவப்பாயம் சரியானே Y1 Y2 உண்டு மஞ்சளையும் போட போகிறோம் சரியானே இது R1 R2 R3 அடுத்தது Y1 அடுத்தது Y2 அதே மாதிரி இதில் R1 R2 R3 அடுத்தது Y1 Y2 சரியானே இது வராது எடுத்து திருப்பி போட்டால் தான் போல இந்த மூளை வருமே எடுத்து திருப்பி போடலையோ அப்போ ஒரு கடம் எடுத்தால் எடுத்தால் தான் அது வராது அப்போ வரும் 1 2 3 4 அடுத்தது இது வரும் இது வராது இது வரும் இந்த மூளை அப்படியே வராது பொருள்களை நீரில் குளித்து காட்டுது இவ்வளோ தான் சரியான மூளை இந்த திருப்பி போட்டால் தான் இந்த மூளைக்கு இருக்கிற பெருமை திருப்பி போடல இல்லை வரணும் எடுக்கிறாருன்னு சொல்கிறான் திருப்பி போடுறான்னு சொல்லிடுது அப்போ இது வராது இந்த ஏரியா அப்படியே வராது